Welcome to my channel. This is your Ashika. இன்னைக்கு நம்ம வீடியோவில் Dreamcatcher எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் Dreamcatcher ring, தென் உள்ளன் யான் 2 கலர்ஸ் எடுத்திருக்கேன், Black and Red. இப்போ Black தான் நம்ம பேஸாக யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து ரிங்கில் வந்து Black கலர் யானை வந்து டைப் பண்ணிக்கிறோம். டைப் பண்ணிவிட்டு அதை வந்து ரிங்கு ஃபுல்லாக நம்ம சுற்றிக்கிறோம். இப்போ Dreamcatcher எதுக்கு பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக பண்ணுறோம். பட் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு பிலீஃபே இருக்குது. நார்த் அமெரிக்காவில் கிட்ஸ் வந்து இந்த Dreamcatcher வந்து தலைக்கு மேலே வச்சுருப்பாங்களாம், பெட்டுக்கு மேலே வந்து இதை ஹேங் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் அவங்களோட பேட் ட்ரீம்ஸ் எல்லாமே இந்த வெப்பிங் வந்து சென்டரில் உள்ள அந்த வெப்பிங் வந்து அவங்க பேட் ட்ரீம்ஸ் எல்லாம் கேட்ச் பண்ணிடுவாமா. ஸோ தட் அவங்க பேட் ட்ரீம் வந்து அவங்க லைஃபையோ இல்லை அவங்களோட டேவையோ அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இந்த Dreamcatcher வந்து அவங்க அந்த நார்த் இந்தியன் கிட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாத்தோட வீட்லேயுமே கிட்ஸோட பெட்ரூமில் வந்து இருக்கும். எனக்கு அந்த பிலீஃப் எல்லாம் கிடையாது. நான் வந்து இது க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறதுக்காக நான் செஞ்சேன். ஓகே, இப்போ வந்து நான் செகண்ட் ஸ்டெப் பண்ணுறேன். செகண்ட் ஸ்டெப்பில் வந்து ரெட் கலர் யானை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் கேப்புக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்மளோட கேப்ஸ் வந்து ஈவனாக இருக்கும். அதுக்காக நான் கரெக்டாக 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கிறேன். பிளாக் கலருங்கிறனால நான் ஒயிட் ஜெல் பென் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஈவனாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். ஓகே, இப்போ 5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கப்புறம் நான் யானை வந்து பேக் சைடு வழியாக ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வரேன். அதே மாதிரி எல்லா சைடுமே நம்ம ஒரு லூப் மாதிரி வரும். பேக்கில் போட்டு திருப்பி ஃப்ரண்ட்டு, பேக் தென் ஃப்ரண்ட், பேக் ஃப்ரண்ட் அப்படி சொல்லிட்டு நான் எல்லா ஸ்டெப்ஸ்லேயுமே அந்த சர்க்கிள் முடிகிற வரைக்கும் நான் அதே இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். இது வந்து நான் பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷனில் பண்ணலான்னு இருக்கேன். அதுதான் கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக நல்லாயிருக்கும், கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குங்கிறதுக்காக நான் பிளாக் அண்ட் ரெட் யூஸ் பண்ணுறேன். இப்போ ரிங் ஃபுல்லாக கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் மட்டும் மாறும். இப்போ வந்து நம்ம பின்னாடி வழியாக கொண்டு வந்து சென்டரில் கொண்டு வந்து வெளியே எடுக்கிறோம். இப்போ நான் த்ரெட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுல் யானையும் கொண்டு வந்து வைக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ தட் நான் கட் பண்ணி கொஞ்சம் த்ரெட் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃப்ரண்ட்டில் விட்டு, அதாவது அந்த கேப்ஸ்குள்ளே வந்து ஃப்ரண்ட்டில் விட்டு பேக்கில் இழுக்கிறேன். இதே ரிப்பீட் பண்ணுறேன். ஃபுல் Dreamcatcherக்குமே அந்த வெப்பிங்க்கு வந்து ஃபுல்லாகவே நான் அதே மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து 2 டைம் நான் வந்து ரெட் கலர் சுற்றிட்டேன். ஸோ தட் இப்போ நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணுறேன். பிளாக் கலர் ஒரு 2 தடவை சுற்றிட்டு திருப்பி ரெட்டு, அப்படியே ஆல்டர்னேட்டிவாக ரெட் அண்ட் பிளாக்னு நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வெப்பிங் வந்து முடிய போகுது. இன்னும் ஒரு 3 to 4 ஸ்டெப்ஸில் வந்து நம்மளுக்கு வெப்பிங் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ வந்து நான் க்ரோஷெட் நீடில் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்மளோட கேப்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால நான் க்ரோஷெட் நீடில் யூஸ் பண்ணி வெப்பிங் பண்ணுறேன்.
இப்போ நம்ம வெப்பிங் பார்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து தேர்ட் பார்ட்டுக்காக நான் வந்து ஹேங்கிங்ஸ் செய்ய போகிறேன். வெறும் ட்ரீம் கேச்சர் ரிங் மட்டும் செஞ்சால் பார்த்தாது, கீழே உள்ள ஹேங்கிங் செய்யணும். ஹேங்கிங் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கணும்னா அதுக்கு வந்து நான் அதோட டபுள் த சைஸ், நான் அந்த ரிங்கோட டபுள் த சைஸ் நான் த்ரெட் எடுத்துக்கிறேன். பிளாக் அண்ட் ரெட் தான் எடுத்திருக்கேன். எடுத்து ஆல்டர்னேட்டிவாக பிளாக் அண்ட் ரெட்னு சொல்லிட்டு ஹாஃப் ஆஃப் த ரிங்குக்கு வந்து நான் 2 கலர்ஸையுமே நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம சேம் சைஸில் கட் பண்ணால் போதும். இந்த ரிங்கு வந்து மேலேருந்து ஸ்டார்ட் ஆகி கீழே வரைக்கும் வர்றதுனால நம்ம சேம் சைஸ் தான். பார்க்குறதுக்கு வந்து நம்ம மேலே வந்து ஸ்மால் த்ரெட்டையும் கீழே வந்து பெரிய த்ரெட்டையும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அப்படி கிடையாது, எல்லாமே ஒரே சைஸ் தான். ரிங் வந்து கொஞ்சம் கர்வாக, எப்பயுமே சர்க்கிள் கர்வாக தானே இருக்கும். கீழே கர்வாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து த்ரெட்டு வந்து பெருசாக தெரியும். அது கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், எல்லாமே சேம் லென்த்து தான். சென்டரில் ஒரு ஹோல் இருக்குது. அது வந்து நான் வந்து ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி அதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் மேலே பண்ணுறதுக்காக ஒரு சின்ன நாட் போட்டுக்கிறேன், கட் பண்ணிவிட்டு. தென் இப்போ நான் இந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் நம்ம எல்லாமே ஒரே சைஸில் வச்சுருக்க மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் வெளியே நிற்கிறதெல்லாம் நான் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, தென் நம்ம இப்போது ட்ரீம் கேச்சர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வந்து என்னோட ரெட் கலர் ட்ரீம் கேச்சர். இது வந்து என்னோட செகண்ட் ஒன். என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரீம் கேச்சர் இது தான். ஆரஞ்ச், பிளாக் அண்ட் ஒயிட் 3 காம்பினேஷனில் பண்ணியிருக்கேன். சேம் மெத்தடு தான். ஓகே, இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.